மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடியில் அரசு மதுபான கடை அருகிலேயே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குமார் வழங்க நாம் கேட்கலாம். குமார், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி கிராமத்தில் அரசு மதுபான கடை விவசாய நிலப்பகுதியில் தற்போது செயல்பட்டு வருகிறது. அரசு மதுபான கடை முதலில் தற்போது பாராக செயல்பட்டுவது தற்போது அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் தனிநபர்கள் அதிகாலை முதலே கள்ளச்சந்தையில் மது விற்பனை படு ஜோராக செய்து வருகின்றனர். இந்த இரும்பாடி பகுதி விவசாயம் சார்ந்த பகுதியாகும். தென்னை, வாழை, வெற்றிலை, நெல் பயிர் விவசாயம் சார்ந்த பகுதியாகும். அரசு மதுபான கடை விவசாய நிலத்திற்கு அருகே இருப்பதால் விவசாயிகள் மது பிரியர்கள் அதிகாலை முதலே மது அருந்தி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் பலமுறை மதுபான கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தி மதுக்கடையை செயல்படுத்துவதை எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அதிகாலை முதல் மதுபான கடை அருகே உள்ள செட்டில் துளை அமைக்கப்பட்டு அந்த செட்டுக்குள் இருக்கும் நபர் அந்த துளை வழியாக மதுபான பாட்டில், தண்ணீர், கப் என மதுப்பிரியர்களுக்கு தேவையான அனைத்து ஸ்நாக்ஸ்களும் விற்பனை செய்து மினி பார் போல் செயல்பட்டு வருகிறது. மற்றும் அரசு மதுபான கடை விற்பனையாளர்கள் இதுபோன்று தனிநபர்களை வைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது. மதுப்பிரியர்களுக்காக இப்ப நவீன முறையில் கூகுள் பே, QR கோட் ஸ்கேன் மூலம் கள்ள மது விற்பனை நடைபெற்று வருகிறது. தற்போது அதிகாலை முதல் விற்பனை செய்யும் வீடியோ காட்சியில் சமூக வலைத்தில் பரவி வருவதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற அரசு மதுபான கடை அருகே அதிகாலை முதல் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி குமார்.